நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். மதுரை மாவட்டத்திலே மிக சிறந்த சிறப்பு வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இங்க அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கறதா. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில தகவலை உங்களுக்கு சொல்றேன். இங்க மிக சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, பொற்றாமரை குளம், ஆயிரங்கால் மண்டபம், முக்குருணி விநாயகர், அதுபோக 5 கோபுரங்கள், 5 அடுக்குகளை கொண்ட 5 உயரிய கோபுரங்கள், உலகிலேயே மிக உயரமான கோபுரங்கள் அப்படின்னு இன்னும் பல சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட கோயில். இங்க கட்டிடக்கலை மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவங்களோட கட்டிடக்கலை வண்ணம் பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமானது. கட்டிடக்கலைக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட தூண்கள்னு சொல்லலாம். மீனாட்சி அம்மனும் பாத்தீங்கன்னா அப்படியே அச்சு அசலாக மிக அழகாக கிளி வண்ணத்தோட அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வமாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் தான் இங்க மீனம். அந்த மீனத்துக்குரிய விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறது தான். அப்ப மீன ராசியில இருக்கிறவங்களும் நீங்க மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. பொதுவாகவே உங்களுக்கு நீங்க வெளிநாடு போகணும், வெளிநாடு சம்பந்தமான யோகம் கிடைக்கணும், அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு தடங்கள் ஆகுது அப்படின்னா நீங்க மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணது மிக சிறப்பாக இருக்கும். அந்த தடையெல்லாம் நீக்கி கொடுத்துருவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, தொழில்ல விருத்தி ஆகல, தொழில ஆர்டர் கிடைக்கல, தொழில்ல விருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த மீனாட்சி அம்மனை நீங்க வழிபாடு செய்யலாம். மேலும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்கள்ல இன்னும் ஞானம் ஏற்படணும், நல்ல கல்வி அமைப்பு ஏற்படணும், ஒரு புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கணும், அல்லது வெளிநாட்டு கல்வி ஏற்படணும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கணும், வேலைக்காக வெளிநாடு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துக்குமே மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பா இந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்கிறதான் எங்களுக்கு இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. நீங்களும் மீனாட்சி அம்மனை தரிசித்து அம்மாவோட அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.